ஒரு கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் பண்ற ஸ்டேஜ் பக்கத்துல போயிட்டா, கையில ஏவி ஃபிஸ்டுலா அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்களே. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம டயாலிசிஸ் ப்ரொசீஜர்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டோட பாடியில இருந்து பிளட்டை வெளியே எடுத்து டயாலிசிஸ் மிஷினுக்கு அனுப்புவோம். அப்புறம் டயாலிசிஸ் மிஷின்ல இருந்து பியூரிஃபைட் ஆகி வர பிளட்டை திருப்பியும் பேஷண்ட்குள்ள அனுப்பிடுவோம். ஒரு செட் ஆஃப் நார்மல் கிட்னிஸ் ஒரு நிமிஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 120 ml per minute அப்படின்ற அளவுக்கு பிளட்டை பியூரிஃபை பண்ணும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு டயாலிசிஸ் பண்ற கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு இந்த பியூரிஃபிகேஷன் ரேட் யூஸ்வலா ஒரு 10 ml per minuteக்கும் குறைவா தான் இருக்கும். அவங்களோட பாடியில அக்யூமுலேட் ஆகிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ 4 ஹவர்ஸ் நடக்கிற டயாலிசிஸ் ப்ரொசீஜர்ல தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த கிளியரன்ஸ் ரேட் 120 ml per minute விட ரொம்ப அதிகமா இருந்தால் தான் பாடியில் உள்ள எல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் ப்ராப்பராக கிளியர் ஆகும். ஸோ அவ்வளவு ஃபாஸ்ட்டாக பிளட்டை பியூரிஃபை பண்ணோம்னா ஒரு கிட்னி டிசீஸ் பேஷண்ட் உடம்புல இருந்து அதிக வேகத்தில் பிளட்டை எடுத்து டயாலிசிஸ் மிஷினுக்கு அனுப்பணும். ஏதாவது ஒரு பேசிக் டெஸ்ட்டுக்காக நமக்கு ஒரு 5 ml பிளட் எடுத்தால் கூட அதை ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு வெயின் வழியா பிளட்டை ஃபாஸ்டா எடுத்தா அந்த வெயின் கொலாப்ஸ் ஆகி சிரிஞ்ச் கூட இந்த பிளட்டும் வராது. ஒரு ப்ராப்பர் டயாலிசிஸ் செஷனுக்கு ஒரு 250 ml per minuteல இருந்து 350 ml per minute அப்படின்ற அளவுக்கு பிளட்டை பாடியில இருந்து வெளியெடுக்கணும். ஒரு நார்மல் வெயின்ல இருந்து இவ்வளவு ஃபாஸ்டா பிளட்டை எடுக்கவே முடியாது. நம்ம ஹார்ட் பம்ப் பண்ற பிளட்டை மற்ற பகுதிக்கு எடுத்துட்டு வர ரத்த குழாயை நம்ம ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிற பகுதியில இருந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கு பிளட்டை எடுத்துட்டு போற ரத்த குழாயை நம்ம வெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்ட்ரியில நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணி பிளட் அனுப்புறதுனால அதுல ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் பிளட் ஒரு ஹை ப்ரெஷர்ல வரும். அப்போ ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த ஆர்ட்ரியில ஊசி போட்டு டயாலிசிஸ் பண்றதுக்கு பிளட் எடுக்கணுமா? இல்ல. பை நேச்சராகவே நம்ம ஆர்ட்ரியில இந்த மாதிரி ஹை ப்ரெஷர்ல பிளட் போகிறதுனால அது எந்தவித டேமேஜும் ஆகாம இருக்கணுன்றதுக்காக அது பாடிக்குள்ள ஒரு டீப்பர் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். நம்ம வெயின்ஸ் தான் பாடியில சூப்பர்ஃபிஷியலா இருக்கும். அப்படி டீப்பா இருக்க ஆர்ட்ரிய நம்மளால ஊசி போட்டு கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம சூப்பர்ஃபிஷியலா இருக்க வெயினை எடுத்து ஆர்ட்ரியோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஆர்ட்ரியிலிருந்து வர ஹை ப்ரெஷர் பிளட் வெயின் வழியா திருப்பியும் ஹார்ட்டுக்கு போகும். ஸோ இப்படி பண்றதுனால சூப்பர்ஃபிஷியலா இருக்க வெயின்ல இருந்து டயாலிசிஸ் பண்றதுக்கு தேவையான ரேட்ல பிளட்டே எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஹை ப்ரெஷர்ல இந்த வெயின்ல பிளட் போறதுனால நாளடைவில் அந்த வெயினுமே விரிஞ்சு கேல்குலேட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் ப்ரொசீஜரை ஈஸியா ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக ஒரு வெயினை எடுத்து ஆர்ட்ரியில கனெக்ட் பண்ற ப்ரொசீஜர் தான் இந்த ஏவி ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன். ஸோ இது மூலியமா ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு சூப்பர்ஃபிஷியலா வைடர் கேலிபர்ல ஒரு ஹை பிளட் ஃப்ளோ ரேட்ல வாஸ்குலர் ஆக்சஸ் கிடைக்கும். அதை வச்சு அவங்களோட டயாலிசிஸை ப்ராப்பரா பண்ணிக்கலாம்.